அல்லாஹ்வினுடைய மாபெரும் கிருபையினால் நாம் முஸ்லிம்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஒரு முஸ்லிமாக இருப்பதற்கான அடிப்படை தகுதியை அல்லாஹ் நம்மை எவ்வாறு வாழ சொல்லியிருக்கின்றானோ அவ்வாறு வாழ்வது, அல்லாஹ்வின் புறத்திலிருந்து இறுதி தூதராக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதால் அவர்களை நமது முன்மாதிரியாக எடுத்துக்கொள்வது, இஸ்லாமிய சகோதரர்களுடைய எந்த ஒரு பிரிவினிடத்தில் போய் சொன்னாலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பின்பற்ற வேண்டும். நமது முன்மாதிரி நபிகள் நாயகம் தானே என்று கேட்டால், சுன்னத் ஜமாத் என்று சொல்லக்கூடிய அனைத்து பிரிவுகளும் தௌஹீதில் இருக்கக்கூடிய விஷயான்னு சொல்லி எந்த விதமான ஒரு பிரிவாக இருந்தாலும் சரி, எல்லோருமே ஒன்றுபட்டு ஆமா நமது தலைவர் நமது முன்மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்றுதான் சொல்லுவாங்க. இப்போ தௌஹீத் வட்டத்தில் இருக்கக்கூடியவங்க சும்மா பேரளவில் சொல்லக்கூடாது என்று சொல்லி ஒவ்வொரு விஷயத்தையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி செஞ்சாங்க அப்படிதான் நான் செய்யணும். ஒரு தொழுகையா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்லியிருக்கிறாங்க, சல்லு கமா ரஅய்துமூனி உஸல்லி, என்னை எவ்வாறு தொழ கொண்டீர்களோ அவ்வாறே நீங்க தொழுங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்க தொழுகையில தக்பீர் முதல்ல எங்க கட்டினாங்க, நெஞ்சிலியா வைத்திலையா, விரல் அசைக்கணுமா கூடாதா, தொப்பி அணியிறது உண்டா இல்லையா, இதெல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று அதை நாம் எதுக்கு இவ்வளவு மெனக்கிறோம்? எதற்கு? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க அது என்னுடைய வாழ்க்கையில வரணும். தொழுகையில எனக்கு வேண்டிய மாதிரி தொழுதுட்டு போக முடியாது, ஹஜ்ஜ்னா எனக்கு பிடிச்ச மாதிரி தெரிஞ்ச மாதிரி செஞ்சுட்டு போக முடியாது. ஒவ்வொரு இபாதத்துனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு எப்படி வழிகாட்டி இருக்கிறாங்களோ அதை தான் நாம் பின்பற்ற வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் நமது முன்மாதிரி என்பதில் தெளிவாக இருக்கின்றோம். தௌஹீதினுடைய வட்டத்தில் பல்வேறு பிரிவா இருந்தாலும் கூட இந்த விஷயத்தை கேட்டோம்னா எல்லாருமே ஆமா அப்படின்னு சொல்லுவோம். சரி, ஆனால் இந்த இபாதத்துகள் இருக்குல்ல, தொழுகையில் எப்படி தொழணும், ஹஜ்ஜு, ஜகாத்து, நோன்பு, இந்த மாதிரி இபாதத்துக்கான இந்த விஷயத்துல நம்ம இப்படி கவனம் செலுத்துறோம். இதுல எது நபி வழி, அதுல என்ன நபி வழி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் எப்படி செஞ்சாங்க என்று நாம எவ்வளவு கவனம் செலுத்துறோமோ, அதே போல நமது தினசரி வாழ்வுல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை முன்மாதிரியாக எடுத்துக்கொண்டு இருக்கிறோமா என்பதுதான் கேள்வி. ஏனென்றால் நாம சொன்ன அந்த மற்ற இபாதத்துக்கான விஷயங்கள் எல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மாதிரி தான் செஞ்சாங்களா இல்லையான்னு சொல்லி ஒவ்வொருவரும் என்ன செய்வாங்க, மாற்று கருத்து சொல்லுவாங்க. அதை நாம எப்படி நம்ம ஒண்ணு சரி ஒண்ணு தவறு எப்படி சொல்லுவோம், ஹதீஸ்ல எது சரி இருக்கு எது தவறா இருக்குன்னு சொல்லுவோம். ஆனா சில விஷயங்கள்ல கருத்து வேறுபாடே கிடையாது, எல்லாம் பெரியவங்க இது சுன்னத்து தான் சொல்லுவாங்க. அதனாலேயே என்னவோ அது புறக்கணிக்கப்படுகிறது, அது பெருசா கண்டுக்க கொள்ளப்படுவது கிடையாது. ஏனென்றால் இபாதத்துக்களை மட்டும்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்துன்னு அதுதான் மட்டும் தான் இருக்குன்னு நமக்கே தெரியாம உள் மனசுல உட்கார்ந்து இருக்கு. நம்மளுடைய தினசரி வாழ்க்கையில எப்படி எந்திரிக்கிறது, எப்படி ஒரு தண்ணி குடிக்கிறதுல இருந்து நம்ம மற்ற இடத்துல பேசுவதிலிருந்து இருந்து நம்மளுடைய ஒரு கேரக்டர் எல்லாமே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்மாதிரி தான். அப்ப அதிலிருந்து இருந்து நாம நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்மளுடைய வாழ்க்கையினுடைய முன்மாதிரியாக எடுத்துக்கொண்டு இருக்கிறோமா என்பதுதான் கேள்வி. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், லம் யகுன், அதாவது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறித்து அல்லாஹ் கூறுகிறார், வ இன்னக லஅலா குலுகின் அதீம், நபியே நிச்சயமாக நீங்கள் மகத்தான நற்குணம் கொண்டவராக இருக்கின்றீர்கள் என்று அல்லாஹ் கூறுகிறார். ரப்புல் ஆலமீன் அனைத்து படைப்புகளையும் படைத்த அல்லாஹ் ஒருவரை பார்த்து, அவருடைய தூதரை பார்த்து மிக சிறந்த நற்குணம் கொண்டவராக இருக்கின்றீர் என்று அல்லாஹ் கூறி காட்டுகின்றார். நற்குணத்தோடு இருப்பது என்பது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபி வழி சுன்னத். இது யாருக்குமே மாற்றுகிறது கிடையாது, எந்த பிரிவும் கிடையாது. நாம முஸ்லிம்களா வாழக்கூடியவங்க நாம் நற்குணத்தோடு நடக்க வேண்டும், நற்குணம் நம்மோடு நம்மளுடைய பகுதியாக ஆக வேண்டும் என்பதில் அக்கறை செலுத்தி அதை ஒரு சுன்னத்தாக நம்முடைய வாழ்க்கையில கடைபிடிக்கணும்னு நினைக்கிறோமா அப்படின்னா அது கிடையாது, அதில் நாம் கவனம் செலுத்துவது கிடையாது. அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க சொல்லக்கூடியதை பாருங்க, லம் யகுன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபாஹிஷன் வலா முதஃபஹிஷா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறித்து சொல்றாங்க, ஃபாஹிஷ் என்றால் இயற்கையிலேயே அருவருக்கத்தக்க ஆபாசமாக வெறுப்பு இருக்கக்கூடிய வகையில பேசக்கூடியவரா இருக்குது, அதற்கு தான் ஃபாஹிஷ்னு சொல்லுவாங்க. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறித்து சொல்லும் பொழுது அவங்க ஒரு ஃபாஹிஷா இல்ல, அப்படின்னா இயற்கையிலேயே அசிங்கமா ஆபாசமா அப்படிப்பட்ட ஒரு நபராக இல்ல என்று சொல்றாங்க. முதஃபஹிஷா என்றால் இயற்கையில அந்த குணம் இருக்காது, நாம நமக்குள்ள அது வேணும்னே அந்த குணத்தை போட்டு அந்த மாதிரி செய்ய, சத்தமா பேசுறது, மத்தவனை சிரிக்க வைக்கிறது, இயற்கையில் என்ன கூட செய்யறது காரணம்னா 4 பேர் நம்மளை பிடிக்க வைக்கணும், 4 பேர் நம்மளை பத்தி பேசணும். இயற்கையில் இல்லைன்னா கூட செயற்கையா அந்த மாதிரி ஆபாசமாக அசிங்கமாக பெரியவ மாதிரி காட்டிக்கிறது. அப்ப இந்த ரெண்டுமே கிடையாது, இயற்கையிலும் இல்ல செயற்கையிலும் இல்ல. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆபாசமாக அருவருக்கத்தக்க வகையில பேசக்கூடியவராக ஒருபோதும் இல்லை என்று அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க என்ன செய்றாங்க சொல்றாங்க. இது புகாரி 3559 விளக்கத்தோட ஹதீஸ். அப்போ
நாம் நம்மையே எடை போட்டு பாரு, நாம இந்த மாதிரி பேசக்கூடியவங்களா இருக்கிறோமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து தொழுகையில விரல் அசைச்சாங்களா இல்லையா என்பதை நம்ம பல வகையில ஒருத்தருக்கு தெரியப்படுத்தலாம். ஹதீஸ் இதாங்க சரியா இருக்கு, புரிந்து கொள்வது சரிங்க இப்படின்னு சொல்லலாம். இந்த அறிவுகட்ட முட்டாப்பையில இவ்வளவு நேரம் சொல்லிக்கிட்டு இப்படின்னு சொல்லலாம். உங்க ஆயுள் சகல முட்டாப்பையிலடா இப்படின்னு சொல்லலாம். ஆனா பல பேர் நம்மளை எதை தேர்ந்தெடுக்கிறோம்? ரெண்டாவது வழி சொல்லிக்கிட்டே இருக்கேன். நாம எங்க இருந்தோம்? நாம எவ்வளவு வருஷம் அதுல மூழ்கி கிடந்தோம்? அப்ப நாம எப்படி பேசுறோம் என்பதுதான். ஏன்னா அல்லாஹ் வந்துட்டு நமக்கு மற்றவர்களுக்கு தாவா கற்றுக் கொடுக்கும் பொழுது எப்படி நம்ம செய்யணும் என்று அல்லாஹ் நமக்கு சொல்லி காட்டுகின்றான். உதுஉ இலா சபீலி ரப்பிக பில் ஹிக்மதி வல் மௌஇதத்தில் ஹஸனா. விவேகத்தோடும் அழகிய அறிவுரையோடு நீங்க வந்து தாவா செய்யுங்கன்னு சொல்றான் அல்லாஹ். ஆனா நாம என்ன சொல்றோம் அப்படின்னா, நாங்க தௌஹீதுல இருக்கிறோம் என்று சொல்லிட்டு அல்லாஹ் சொல்லக்கூடிய அந்த விதத்தை தான் நம்ம சொல்றோமா? அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை சொல்றோமாமா? நான் எப்படி சொல்ல வேண்டியது என்றால் அறிவிக்கத்தக்க வார்த்தை எல்லாம் நம்ம பார்க்கணும். தௌஹீதுல ஆலிம்சா என்று சொல்லக்கூடியவங்க எல்லாம் இருக்கிறாங்க. நீ கொரோனா வந்து சாவடா, நீ அது வந்து சாவடா, நீ விலகு. இது என்னது? எங்க உங்களுடைய முன்மாதிரி யாருங்க? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வெட்கப்பட வேண்டாமா? இப்படிதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடந்துக்கிட்டாங்களா? அப்ப பேச்சுல ஒரு ஒழுங்கில்ல அசிங்கமாக அருவருக்கத்தக்க வகையில யாரோ ஒருத்தர் திடீர்னு கூட்டிட்டு வந்து ஒரு பேச்சு கேளுங்க அப்படின்னா அவ்வளவு நாக்கூசக்கூடிய வகையில இருக்கு. அசிங்கமா நேரடியா ஒரு கெட்ட வார்த்தையை சொல்லல தவிர அந்த ஒரு அருவருக்கத்தக்கூடிய வகையில் அவருடைய பேச்சு அமைஞ்சிருக்கு. 5 வருஷம் படிச்சா 6 வருஷம் படிச்சா பின்னாடி ஆலிம்சான் போட்டா அவர் என்ன வேணா பண்ணலாமா? அப்படி கிடையாது. சிறந்த மனிதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருவருக்கத்தக்க வகையில வெறுக்கத்தக்க வகையில வெறுப்பூட்டக்கூடிய வகையில பேசுறனா நாம பேசக்கூடாதுன்னு அர்த்தம். இதுல எந்த ஒரு பிரிவுக்காச்சு மாற்று கருத்து இருக்கா? இந்த மாதிரி நடந்து கொள்ளக்கூடாதுன்னு. ஆனா நாம எப்படி இருக்கோம்? அசிங்கமான வார்த்தை பேசக்கூடியவங்க எத்தனையோ பேர் தௌஹீதுல இருக்கக்கூடியவங்க கூட என்ன செய்யறாங்கன்னா கெட்ட வார்த்தை பேசக்கூடியவங்களா இருக்கிறாங்க. அப்ப அப்படிப்பட்ட ஒரு அன்பு இருந்தால் அதை நாம் விட்டுளிக்க வேண்டும். இது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மறுக்கப்பட முடியாத உலகத்துள்ள அனைத்து பிரிவுமே ஏற்றுக்கொண்ட ஒரு சுன்னத். ஆனா கடைபிடிப்பது கிடையாது. இது என்னங்க அப்படின்னு போயிடும், அது கிடையாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த அளவுக்கு இதுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. வகான யகூல், ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, இன்ன மின் ஃபியாரிக்கும் அஹ்ஸனுக்கும் அஹ்லாகா, உங்களில சிறந்தவர்கள் 1000 ரக்காத் நஃபில் தொழக்கூடியவர்கள், வருஷத்துக்கு 5 ஹஜ் செய்யறவங்க சொல்லல. சிறந்த நற்குடையவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்கன்னு சொல்லல. நீ ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கவனத்திற்கு ஒரு விஷயம் என்ன தெரியுமா? இப்படி கூறக்கூடியவர்களாக இருந்தார்கள். வகான யகூல், ஒருவரை சொன்னதுல ஒரு ஹதீஸ் அல்லாது. அன்னை ஆயிஷா அவங்க சொல்றாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறக்கூடியவர்களாக இருந்தார்கள். இன்ன மின் ஃபியாரிக்கும் அஹ்ஸனுக்கும் அஹ்லாகா, உங்களிலே சிறந்தவர் நற்குணம் கொண்டவர் தான் என்று கூறக்கூடியவர்களாக இருந்தார்கள். அப்ப ஒரு தடவை சொல்ல, 2 தடவை சொல்ல, பல முறை இதே நிறைய தடவை சொல்லி இருக்கிறாங்கன்னு அர்த்தம். அப்ப வலியுறுத்தப்பட்ட மறுக்க முடியாத பல தடவை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஒரு சொல்லு, ஒரு வழிமுறை. இதுல நம்மளுடைய கவனம் இருக்கானா? கிடையாது. இதுல கிடையாது. அப்ப நாம நற்குணம் கொண்டவராக நாம் இருக்கிறோமா என்றால் ஒண்ணும் செய்ய வேண்டாம். நாம தனியா ஒரு இடத்துல உட்கார்ந்து கண்ணை மூடி நமக்கு தெரிஞ்சவங்க, என்னுடைய மனைவி, மக்கள், நம்ம ஃப்ரெண்ட்ஸ், நம்ம யார்கிட்ட வியாபாரம் பண்றவங்க எல்லாருமே ஒரு இடத்துல கூடி இருக்கிறாங்க. நான் இல்ல, என்ன பத்தி அவங்க எப்படி பேசுவாங்க யோசிச்சா நம்மளோட மனசு பதில் சொல்லிடுவோம். அவன் கஞ்ச பையன், அவன் கிறுக்கு பையன் இப்படின்னு சொல்லுவாங்களா? அவன் வாயை திறந்தா முடிஞ்சு போச்சு இப்படின்னு மதிப்பிடுவாங்களா? நம்மளை நாம ஏமாத்திக்க வேண்டாம், நம்மளுக்கே தெரிஞ்சிடும். நம்மளுடைய மதிப்பீடு நம்மளுக்கே தெரிஞ்சிடும். ஏன்னா நாம எப்படி நடந்து கொள்றோம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். நம்ம எப்படிப்பட்டவரா இருக்கோங்கிறது நமக்கு தெரியும். அப்ப அந்த கூட்டத்தை நம்ம மனசுல யோசிச்சு பார்த்தோம்னா மக்கள் நம்மளை எப்படி பார்ப்பாங்க? இவன் சரியான சிடுமூஞ்சின்னு சொல்லுவாங்களா, இவனா அப்படின்னு சொல்லுவாங்களா என்றால் ஆமா, நம்மளை பத்தி நெகட்டிவ் ரிமார்க் தான் வரும். நல்லா சொல்ல மாட்டாங்க என்றால் சரி, இது ஒரு நல்ல படிப்படி, என்னை நானே மாத்திக்குவேன். ஏன் இல்லையே? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை பத்தி அவங்களுடைய தோழர்கள் எப்படி நினைச்சிருந்தாங்க? உயிரை சும்மா மத்த தலைவர் மாதிரி கிடையாது, உயிரை கொடுக்கிறேன், நிஜமாலே உயிரை கொடுப்பாங்க. இப்படிப்பட்ட தோழர்கள் இப்படிப்பட்ட ஒரு மனசுல இப்படிப்பட்ட இடத்தை பிடிச்சிருந்தாங்க. அதுல ஒரு சின்ன ஒரு பங்கு கூட நம்மை சுத்தி உள்ள மக்கள் பிடிக்க முடியலனா அப்புறம் என்னத்தை நபி ஸல்லல்லாஹு பின்பற்றணும் நம்ம? அப்ப நான் வாழக்கூடிய மக்களை நம்ம வந்து நல்ல குணம் கொண்டவர் தான் என்று அறியக்கூடிய வகையில நம்மளுடைய குணங்களை நாம் என்ன செய்து கொள்ள வேண்டும், அமைத்துக் கொள்ள வேண்டும். மற்றொரு தருணத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அக்மலுல் முஃமினீன ஈமானன் அஹ்ஸனுஹும் சுல்பா, தாரிகளை பதிப்பட்ட ஆதரவு செய்து உங்களுக்கு, அதாவது ஈமான் கொண்டவர்கள்ல முழுமையான இறை நம்பிக்கை கொண்டவர் யாருன்னா நற்குணம் கொண்டவர் தான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க. அப்ப இவ்வளவு வலியுறுத்தப்பட்ட ஒரு சுன்னத்தா இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில இதை நாம் பின்பற்றக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். பின்னாடி வெளியில அந்த ஊர்ல சொன்னவன் இந்த ஊர்ல இருக்கிறவன் என்ன சொல்றலாம் கிடையாது. நற்குணத்திற்கு அடிப்படையே எனது மனைவி என்ன சொல்றான், என் குழந்தை என்ன சொல்றான், அங்கிருந்து ஆரம்பிப்போம். அங்க சரியா இருந்தா வெளியில எல்லாம் சரியா போயிடும். என்னுடைய மனைவியே நீ அயோக்கியன்னு சொல்றா, அவர் ஃப்ராடு தாங்க என்று சொல்றா அப்படின்னா அப்ப வெள்ளை சட்டை வெள்ளை வேஷ்டி போட்டு எதுக்குமே பிரயோஜனம் இல்லையே.
அதனால நமக்கு அல்லாஹ்விடத்தில் எந்த வகையிலுமே நாம் என்ன செஞ்சிட உயர்ந்திடவே முடியாது. என்னுடைய மனைவி என்னை எப்படி பார்க்கிறா, நல்லவர் தான் என்ன பார்க்கிறாரா, என்னுடைய குழந்தை என்னை எப்படி பார்க்கிறா என்பதை நாம் முதலில் என்ன செய்யணும்னா கவனத்தில் கொள்ளக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். அல்லாஹ் திருமணத்தை குறித்து நமக்கு சொல்லும் பொழுது வஃபதர் மின்கும் மீசாகன் கலீலா, பெண்கள் உங்களிடத்தில் உங்கள் மனைவிமார்கள் ஒரு கடுமையான ஒரு உடன்படிக்கை எடுத்திருக்கிறார்கள் அல்லாஹ் சொல்றாங்க. அப்படிப்பட்ட ஒரு கடுமையான உடன்படிக்கை எடுத்திருக்கிறோமே, அப்படிப்பட்டவங்க மனைவி என்று ஒவ்வொரு நேரத்திலும் மனசுல அந்த எண்ணத்தை கொண்டுதான் நம்முடைய மனைவிமார்கள் நம்ம நடத்துறோமா? இப்படிப்பட்ட நான் பூசக்கூடிய வார்த்தை அடிமை விட கேவலமாக நடத்தக்கூடிய எத்தனை பேர் முஸ்லிம்கள் இருக்கிறாங்க. மார்க்கம் தெரியாதவர் அது வேற கேட்டகிரி, மற்ற சமூகத்தினர் அது வேற கேட்டகிரி. நாம பேசிக்கிட்டு நாங்க தௌஹீதுல இருக்கிறோம் என்று சொல்லக்கூடியவர்கள், ஒரு சுன்னத்தை ஹயாத்தாக்குறதுக்காக வேண்டி பல பிரிவுகளா போயிருக்கோம்னு சொல்றோம். அவர்கள சொல்றோம் நான் பூசக்கூடிய வார்த்தையில புதுசா சொல்லக்கூடிய வகையில இப்படி பேசக்கூடியவராக நம்ம எத்தனை பேர் இருக்கோம்? அப்ப இதையெல்லாம் மாற்றக்கூடியவராக இருக்க வேண்டும். இன்னும் பாருங்க, வாஷிருன பில் மஅரூஃப் அல்லாஹ் சொல்றான், பெண்களோடு நல்ல முறையில நீங்க வாழ்க்கை நடத்துங்க. இதெல்லாம் அல்லாஹ் சொல்லக்கூடியது. இதெல்லாம் சாதாரணமா நினைக்கலாம், இதெல்லாம் அல்லாஹ் சொல்லக்கூடியதா இருக்கின்றது. எனவே அதை நாம் பின்பற்றக்கூடியவர்களா இருக்க வேண்டும். அதற்கு ஏற்பதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய மனைவிமாரிடத்தில் அவ்வளவு சிறந்தவர்களாக இருந்திருக்கிறார். அதனால தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், ഖൈറുക്കും லிஅஹ்லி வ அனா ഖൈറുக்கும் லிஅஹ்லி. உங்களில் சிறந்தவர்கள் உங்களுடைய மனைவிமாரிடத்தில், உங்களுடைய வீட்டாருக்கு சிறந்தவர் தான். அப்புறம் வெளி உலகத்திற்கெல்லாம் பார்க்கணும். உங்களுடைய மனைவிமார், உங்களுடைய குடும்பத்தார் நீங்க சிறந்தவராக இருக்கிறீங்களா, அவர்கள் தான் உங்களில் சிறந்தவர்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சிருக்காங்க, சொல்லி இருக்கிறாங்க. சொன்னதோடு என்னுடைய குடும்பத்தாருக்கு, என்னுடைய மனைவிமாருக்கு நான் சிறந்தவனா இருக்கிறேன்னு சொல்றாங்க. யாரும் அதுக்கு மறுத்து பேசல. ஏன் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தோம். அப்ப நம்ம முதல்ல வீட்டிலிருந்து துவங்கணும். என்னுடைய மனைவி இடத்துல நான் எப்படி நடந்து கொள்றேன், இங்கிருந்து துவக்கணும். அடுத்து நம்முடைய குழந்தையிலிருந்து துவக்க வேண்டும். நம்முடைய குழந்தை நம்மை பார்த்த உடனே அடிச்சு அப்பா வரான்னு ஓடி போகுதா, அல்லது ஓடி அணைக்கணும்னு வருதா? எத்தனை பேர் அவருடைய வாழ்க்கையில குழந்தைகள் ஒரு தந்தை ஒரு மகனோடு, தந்தை தன்னுடைய மகளோடு பேசக்கூடியது மொத்தமா எண்ணிடலாம். ஒரு நாளைக்கு 2 தடவை சாப்பிட்டியாடா, தூங்கியா, என்ன கேடு உனக்கு, எத்தனை வீடு இவ்வளவுதான் பேச்சு. பெருசு திருமணம்னா பேச வேண்டியது, பிசினஸ்னா பேச வேண்டியது, இவ்வளவுதான் பேச்சு. வெளியில் இருக்கக்கூடிய அவ்வளவு பேசுறோமே, சொந்த பையன் சொந்த பொண்ணோடு எத்தனை நேரம் நம்ம செலவழிக்கிற நேரத்தை இது மார்க்கம் வலியுறுத்தி சொல்லி இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பாருங்க, அவங்க ஒரு முறை என்ன செய்யறாங்க அப்படின்னாக்கா, கப்பல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஸன் இப்னு அலி, ஹஸன் அவங்க பேர குழந்தை என்ன செய்யறாங்கன்னா எடுத்தவங்க கையில எடுத்து அவங்க முத்தமிடுறாங்க. அப்ப அந்த இடத்துல அக்ரா என்று அழைக்கப்படக்கூடிய ஒரு தோழர் சஹாபி இருக்கான், அமர்ந்து இருக்கிறான். அப்ப பார்த்துட்டு அவங்க சொல்றாங்க, இன்னலி அஷரத்தை மினல் வலதி மா கப்பல்து மின் வஹதா. எனக்கு 1 2 எல்லாம் கிடையாது, 10 குழந்தைங்க இருக்கு. ஒரு நாள் கூட ஒரு குழந்தைய நான் முத்தமிட்டது இல்லையே. சொல்லக்கூடிய தோரணை காரணம் எல்லாம் என்னன்னாக்கா, இந்த முத்தமிடுறது, இந்த அரவணைக்கிறது இதெல்லாம் பெண்களுடைய விஷயம். ஆம்பளையா இருந்துட்டு முத்தம்லாம் விடுவாங்களா? இப்படி சொன்னாங்க அப்படின்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாராட்டுவாங்க என்று நினைச்சிருக்கிறாங்க. உங்களுடைய வார்த்தையிலே விளங்குது. 10 குழந்தை வச்சு ஒரு நாள் கூட நான் என்ன செய்யல, ஒரு குழந்தை எடுத்து முத்தமிட்டா நான் தான் ஒரு ஆள் அப்படிங்கிற ஒரு தோரணையில அவங்க சொல்றாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பாராட்டி சூப்பர்னு சொன்னாங்களா? 1/2 மணி நேரம் பயான் நிகழ்த்தி திட்டுனா ஒண்ணும் கிடையாது, ஒரு செயலை தான் செய்யறாங்க. ஒண்ணுத்தையுமே சொல்லாம திருப்பியும் அவங்கள நோக்குறாங்க, ஒண்ணும் பேசல, பாக்குறாங்க. ஏன்னா 10 குழந்தைங்கன்னா குறைஞ்சது 10 வருஷமாச்சு ஒவ்வொரு குழந்தையோட இருந்திருப்பாங்க குறைஞ்சபட்சம். அப்போ இவ்வளவு நீண்ட காலமா குழந்தைய பெத்து இவ்வளவு குழந்தை வச்சுக்கிட்டு எப்படி ஒரு மனுஷனால தன்னுடைய சொந்த குழந்தைய முத்தமிடாம இருந்திருக்க முடியும் என்ற ஆச்சரியத்துல அவங்க பாக்குறாங்க. அந்த பார்வையிலே அவருக்கு விளங்கிடும். அதற்கு பிறகுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அந்த ஒரு பிரபலமான ஹதீஸ் பல வகைகளை கேட்கிறோம். அந்த தருணத்துல தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மன் லா யர்ஹமு லா யுர்ஹமு. யார் அவங்களை சுத்தி இருக்கக்கூடியவங்களுக்கு இறக்கம் காட்டல, அல்லாஹ் அவங்களுக்கு என்ன செய்ய மாட்டான், இறக்கம் காட்ட மாட்டான் அப்படின்னு கருத்துல சொன்னதை இப்போ மற்ற தருணங்களை சொல்லியிருக்கலாம். இந்த நேரத்தில் என்ன செஞ்சிருக்காங்க, சொல்லியிருக்காங்க. அப்ப நம்மளுடைய மனைவி மக்களிடத்தில் அன்பானவர்களாக, அவர்களை அரவணைக்கக்கூடியவர்களாக, அவர்களிடத்தில் நற்குணத்தோடு நாம் நடந்து கொள்கிறோமா என்பதை நாம் என்ன செய்ய வேண்டும், அதிக கவனத்தோடு நாம் நடந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்து அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க சொல்லக்கூடியது புகாரில் 676 விளக்கத்தினுடைய ஹதீஸ். சஅல்து அன் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கேக்குறாங்க, மா கான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யஸ்னஉ ஃபீ பைத்தி. வீட்ல இருக்கும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்வாங்க, ஏன்னா பள்ளியில வராங்க, தொழுவது தெரியும், போர்க்களத்துல எப்போ வீரமா இருக்கிறாங்க அது தெரியும், வெளி நடவடிக்கை எல்லாமே சஹாபாக்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். அதுல எல்லாம் பிரச்சனை கிடையாது, எல்லாம் மார்க்கத்தை அந்த விஷயத்தை அறிஞ்சு வச்சிருக்காங்க. ஆனா வீட்டுல இருக்கும் பொழுது என்ன செய்வாங்கன்னு தெரியாதுல்ல. நான் வீட்டுல அதை செஞ்சு இதை செஞ்ச போய் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு இருப்பாங்க, அப்படி கிடையாது, தேவையா சொல்லுவாங்க. அப்ப
அப்ப வீட்டுல நடக்கிறது தெரிஞ்சுக்கணும்னு ஒரு ஆர்வத்துல வந்து கேட்கிறான். அடுத்த தலைமுறையை சேர்ந்தாங்க. ஆயிஷா இடத்துல கேட்கும் பொழுது அவங்க சொல்றாங்க, கான யகூனு ஃபீ மிஹ்னத்தி அஹ்லி, அவங்க தங்களுடைய வீட்டாருடைய தேவையை நிறைவேற்றக்கூடியவா இருப்பாங்க, வீட்டாருக்கு உதவி உத்தாசம் செய்வாங்க. அப்ப நம்ம எத்தனை பேர் அப்படி இருக்கிறோம்? எத்தனை பேர் மீசையை துருக்கி விட்டுட்டு வாழ்க்கையில ஒரு தடவை கூட ஒரு ஒத்தாசையும் செய்யாத எத்தனையோ பேர் இருப்பாங்க. இப்போ உதாரணமா ஒரு படுக்கை போறதுன்னு வைங்க, எத்தனையோ நம்மள வந்து நம்மளுடைய மனசுல நம்ம கேட்டா தெரிஞ்சுக்கணும். வாழ்க்கையில ஒரு முறை கூட திருமணம் ஆகி படுக்கையை போட்டிருப்போமா? மனைவி சொல்லுவாங்க போடுவேன்னு சொல்லி, ஒரு நாள் 2 நாள் போடாம இருக்கிறது வேற. வாழ்க்கையில போடாம இருக்கிறவங்க எத்தனையோ பேர் இருப்பான். ஆனா என்ன ஆயிருக்கும், இது ஒரு நாள் முழுக்க அந்த அம்மா வேலை பார்க்குது, எல்லாம் காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் வேலை பார்க்கறது. என்னால முடிஞ்சது இதுதான், படுக்கையை போடுறது. இது என்ன பிரச்சனை? உதறி விடுறது. இது போய் வீட்டுக்கு பீன்னு 4 வருஷம் படிச்சுட்டு இருப்பா, உதறி விடுறது அவ்வளவுதான். கீழே தூசு விழுந்து அதை தட்டி விடுறது, இவ்வளவுதான். இது பண்ணி இருக்கிறோமா? ஆனா என்னுடைய முன்மாதிரியார், என்னுடைய தலைவர் நபிகள் நாயகம் சரி சின்ன சின்ன விஷயம் ஒத்து செய்ய ஒத்தா சேர மாட்டேங்கிறீங்க. எதுவும் வேணும்னா வாங்கி கொண்டு வரதுங்கிறது எவ்வளவு கஷ்டமா இருக்கு. அப்ப இதையெல்லாம் நாம் கவனத்துல கொண்டு இதுல எல்லாம் நாம் சுண்ணத்தை பேணக்கூடியவரா இருக்க வேண்டும் என்பதை நான் செய்ய வேண்டும், கண்ணும் கருத்துமாக இருக்க வேண்டும். அதே மாதிரி ஒண்ணுக்கும் மேற்பட்ட குழந்தைங்க இருக்காங்களா, அவங்க விஷயத்துல ரொம்ப நீதியான விஷயத்துல ஒரு குழந்தைக்கு ஒரு ட்ரெஸ் வாங்கி கொடுக்கணும், இன்னொரு குழந்தைக்கு இன்னொரு ட்ரெஸ் வாங்கி கொடுக்கணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முறை சொல்றாங்க, ஃபத்துகுல்லாஹ வஅஜிலு பைன அவுலாதிக்கும், நீங்க குழந்தைங்க விஷயத்துல அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள், நீதமாக நடந்துங்க. இயற்கையிலேயே ஒரு குழந்தை இன்னொரு குழந்தை விட நமக்கு பிடிச்சிருக்கலாம், ஆனா வெளியில தெரிஞ்சிருக்கும். அப்படி இருந்தாலும் சரி, அப்பா என்னையும் நேசிக்கிறார், அதே அளவுதான் அப்பா என்னையும் நேசிக்கிறார் என்ற 2 குழந்தையுமே யோசிக்கணும் என்ற வகையில நாம் நீதிங்கிறது மனசுல உள்ளதுல போட்டு வச்சுக்கிறது கிடையாது. நீதம் தான் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். எனக்கு மட்டும் தெரியுற மாதிரி நான் அப்படிதான், அப்படி கிடையாது. வெளியில இருந்து பாக்குறாங்கல்ல, அவங்களுக்கு தெரியும். அதுக்கு பேர் தான் நீதி. அப்ப என்னுடைய சொந்த குழந்தைகள் விஷயத்துல நான் நீதமாக நடந்தால்தான் வெளியில போய் வியாபாரத்தில் நீதமா இருப்பேன். அப்பதான் உலகத்துக்கும் ஊருக்கும் நீதமா இருக்கும். அப்ப நாம ஒழுங்காக இருப்பது என்பது அடிப்படை வீட்டில் இருந்துதான் துவங்குது. அதுக்கப்புறம் தான் வெளியே போய் பயன் பண்றதோ வெளியில போய் பத்தம் அதெல்லாம் பின்னாடி. முதல்ல வீட்டுல நான் எப்படி இருக்கேன் என்பதை நாம் கவனத்தில் கொண்டு சுய மதிப்பீடு செய்து நம்மை நாமே சீர்திருத்திக் கொள்ளக்கூடியவர்களா இருக்க வேண்டும். அதே போல மிக முக்கியமான மற்றொரு சுன்னத் என்ன, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து மக்களை ஒரு காந்தம் போல ஈர்ப்பதற்கு அடிப்படையான ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம் மக்களிடத்தில் மென்மையாக நடந்து கொண்டது. அல்லாஹ் இதை குறித்து சொல்கின்றார், ஃபபிமா ரஹ்மத்தின் மினல்லாஹி லின்தலவ், நபியே நீங்க மக்களிடத்துல மென்மையாக நடந்து கொள்கிறீர்கள். அது எப்படி என்றால் அல்லாஹ்வின் பொறுத்திலான, அல்லாஹ் உங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு பண்பை கொடுத்திருக்கிறான்னு சொல்லி அல்லாஹ் சொல்றான். அப்ப மென்மையாக நடப்பது என்பது அல்லாஹ் வந்து என்ன செஞ்சிருக்கிறார்னா ஒரு சுன்னத்தாகவே ஆக்கியிருக்கின்றான். இந்த வசனத்துடைய பிற்பகுதியில் அல்லாஹ் சொல்றான், வலவு குந்த ஃபக்தன் கலீதல் கல்வி லன்ஃபத்து மின் ஹவ்லிஹி, நபியே நீங்க கடுகடுக்கக்கூடியவராகவோ கடுமையானவராக இருப்பீர்கள், ஆனால் எங்க போனாலும் சஹாபிகள் சுற்றி சுற்றி வராங்க, அப்படி வந்திருக்க மாட்டாங்க என்று குறிப்பிட சொல்றான். அப்ப மென்மையாக நடந்து கொள்வது என்பது நம்மை சுற்றி இருக்கக்கூடிய அந்த மக்களை கவர்ந்து இழுக்கக்கூடிய ஒரு பண்பாக இருக்கு. இதுல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதலிடத்துல இருந்திருக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து ஒரு முறை அன்னை ஆயிஷா இடத்துல சொன்னாங்க, இன்னல்லாஹ் ரஃபீகுல் யுஹிப்புல் எல்லாம் மென்மையாக நடந்து கொள்வதை விரும்புகின்றார். அல்லாஹ் வந்து மென்மை விரும்பக்கூடியவராக இருக்கின்றார் அப்படின்னா நம்மளுடைய தினசரி வாழ்க்கையில நாம் எப்படி இந்த மென்மை பின்பற்றுகின்றோம் என்பதை பார்க்கணும். சும்மா ஒரு பையன் இருக்கிறான், அந்த பையன் இடத்துல தண்ணி வேணும் அப்படின்னா, தம்பி தண்ணி கொடுப்பா கொஞ்சம் எடுத்துக்கிட்டு அப்படின்னு கேட்கணும், எடுத்துக்கலாம் சொல்லலாம். நாம எந்த கேட்டகரி? பொதுவாகவே நான் யாரு அப்படின்ற ஒரு அந்த ஆணவத்திலே இருப்போம். அப்படின்னா மென்மை சுட்டு போட்டாலும் அவனுக்கு வராது, அது கிடையாது. மென்மையா பேசுங்களேன், கத்தி கூப்பாடு போட்டு அப்படியே நான் யாரு இப்படிங்கிற மாதிரி நடந்து கொண்டிருப்போமே, ஆனால் இது எல்லாம் வெறுக்கக்கூடியவரா இருக்கின்றான். மென்மையாக நாம் நடந்து கொள்ளக்கூடியவர்களா இருக்க வேண்டும். அதுதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்தாக இருக்கின்றது. மற்றொரு தருணத்துல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இன்னல்லாஹ இன்ன ரித்த லா யகூனு ஃபீ ஷைஇன் இல்லா ஸான, எந்த ஒரு செயல்ல எந்த ஒரு விஷயத்துல மென்மை கலந்து விடுகிறதோ அதை மேலும் அதை அழகாக்கி விடுகிறது. வலா யன்ஸா மின் ஷைஇன் இல்லா ஷானா, எந்த ஒரு காரியத்திலிருந்து இந்த மென்மைங்கிறது இல்லாம போயிருதோ அதை என்ன செய்கிறதுனா அது அதனுடைய அழகை அதை இழந்து விடுகிறது, அது அழகானது கிடையாது என்ற கருத்துப்பட்ட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்ப என்ன விஷயம் செய்தாலும் சரி, பிற மனிதர்களோடு நாம தொடர்பு கொள்ள வேண்டும் என்றால் எந்த வகையிலான தொடர்பு இருந்தாலும் சரி, வியாபாரமா இருக்கலாம், வீட்டுல இருக்கலாம், ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம், சிரிச்சு பேசுவது, கொஞ்சம் மென்மையா பேசுவது அப்படிங்கிறத நாம் என்ன செய்யணும், ஒரு சுன்னத்தாக கடைபிடிக்கணும். மக்கள் மத்தியில நாம் எப்படி இருக்கோம் நம்ம சுய கண்ணோட்டத்துல பார்த்தாலே அதை நம்ம யோசிக்கலாம். சரி, மக்கள் மத்தியில நான் எப்படிப்பட்ட ஒரு நினைப்புல அவங்க இருப்பாங்க, என்ன பார்த்தா அவங்க என்ன நினைப்பாங்க என்று நாம யோசிச்சோம்னா நம்மை நாமளே சரி நம்ம ரிப்பேர் பண்ண வேண்டிய அவசியத்துல தான் இருக்கணும். நீங்க கடைக்கு போய் ரிப்பேர் பண்றது கிடையாது. ஒன்று
ஒன்றாக சின்ன சின்னதாக நம்மை நாமே சுயமதிப்பீடு போட்டு நம்மை நாமே சரி செய்து கொள்ளக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்று கவனத்தில் கொள்ள வேண்டும். அதே போல அடுத்து மிக முக்கியமான ஒரு விஷயம் என்பது நம்மளுடைய வியாபாரத்தினுடைய கொடுக்கல் வாங்கல் என்று வரும் பொழுது கூட அதிலே கூட நாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு வழிகாட்டுகிறார். உதாரணமாக ஒரு சுன்னத் என்ன, அன்ஹாஷிப் அலைஹிஸ்ஸலாம், யார் ஏமாத்துறாரோ என்னை சேர்ந்தவர்கள் அப்படின்ட்டாங்க. அப்ப நம்முடைய வியாபாரத்தை அழுகி போன ஒரு மீனோ அழுகி போன ஒரு பழத்தையோ ஒரு காய்கறியோ இப்போ அழுகி போயிருக்காது, ஒரு நாள் அழுகி போயிடும், தரம் மட்டமானது என்று தெரியும். ஆனா விற்கும் பொழுது ஏவன் அப்படின்னு சொல்லி விற்கக்கூடியவரா இருந்தோம்னா சுண்ணத்தை பேணக்கூடியவர் கிடையாது என்பது மட்டும் கிடையாது, மறுவே அல்லாஹ்விடத்தில் பதில் சொல்லணும் என்பதை கவனத்தில் கொள்ளணும். மக்களை ஏமாத்தாமல் இருப்பது என்பது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு கற்றுத் தந்த மிக முக்கியமான ஒரு பண்பு. ஆகவே இப்படிப்பட்ட அந்த குணாதியசங்களில் பண்புகளிலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றக்கூடியவர்களாக நாம் இருந்தால்தான் நாம் உண்மையிலேயே அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாம் நம்முடைய வாழ்க்கையினுடைய முன்மாதிரியாக எடுத்துக்கொண்டுள்ளோம் என்று அர்த்தமாகுமே தவிர, அப்படி இல்லைன்னா சும்மா வாயில மாறு தட்டிக்கலாம் தவிர உண்மையில பின்பற்றக்கூடியவர்களாக இருக்க மாட்டோம். எனவே நம்முடைய தினசரி வாழ்க்கையில நாம் எழுந்து காலையில் எழுவது முதல் தூங்கும் வரை நாம் மக்களோடு பழகக்கூடிய அனைத்து விஷயங்களுமே என்னுடைய முன்மாதிரி அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான். அவர்கள் எப்படி வழிகாட்டினாங்களோ அப்படிதான் என்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வேன் என்று நாம் ஒரு சங்கல்பம் எடுத்து அதற்கேற்ப நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று கூறிய முதலாம் முடிக்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ்.